மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சில் ஒரே ஓவரில் 15 ரன்கள் குவித்தார் சிவம் தூபே. இதன் மூலம் ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். அதுமட்டுமின்றி இந்தியா டி20 அணியில் ஹர்திக் பாண்டியாவிற்கு போட்டியாக கருதப்படுகிறார் சிவம் தூபே. சிஎஸ்கே அணிக்காக சிவம் தூபே பந்து வீசாவிட்டாலும் அவர் வேகப்பந்து வீச்சாளர் ஆவார். அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவின் பந்துவீச்சை சிதற வைத்து இந்திய அணியில் அவரது இடத்துக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனால் அவர் வீசிய முதல் ஓவரிலேயே சிவம் தூபே 3 4 அடித்து 15 ரன்கள் குவித்து அவருக்கு அழுத்தம் கொடுத்தார். அதன் பின் விடாமல் பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா ருத்துராஜ் கெய்க்வாட் விக்கெட்டை வீழ்த்தினார். அந்த ஓவரில் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். அதே நம்பிக்கையில் கடைசி ஓவரை வீசினார். அந்த ஓவரில் டேரில் மிட்செல் விக்கெட்டை வீழ்த்திய போதும் தோனி அடித்த ஹாட்ரிக் சிக்ஸரால் 26 ரன்களை வாரி கொடுத்தார் பாண்டியா. 3 ஓவர்கள் வீசிய பாண்டியா 2 விக்கெட்டுகள் எடுத்து 43 ரன்கள் விட்டு கொடுத்திருந்தார். அதே சமயம் சிவம் தூபே 38 பந்துகளில் 66 ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார். சிவம் தூபேவின் பலவீனமாக சொல்லப்பட்ட வேகப்பந்து வீச்சை மட்டுமே பயன்படுத்தி இருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. ஆனாலும் அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று 173 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார். மறுபுறம் பேட்டிங்கில் சொதப்பியிருந்தார் ஹர்திக் பாண்டியா. மும்பை அணியின் சேசிங்கில் 6 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அந்த வகையில் சிவம் தூபேவின் கை ஓங்கி இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.